தொடர் மழை காரணமாக கோவை குற்றாலத்தில் இரண்டாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், என்ன காரணத்திற்காக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு? ஆற்றில் நீரோட்டம், அருவியில நீரோட்டம் ஜாஸ்தியாக இருக்கா? விரிவான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள் அண்டை மாவட்டம் மற்றும் அண்டை மாநிலத்தில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் நீராடுவதற்கு ஏற்ற ஒரு இடமாகத்தான் இந்த கோவை குற்றாலம் இருக்கிறது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து பொழிந்து வரக்கூடிய அடைமழையின் காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வெண்ணிற போர்வை போர்த்தியது போன்றுதான் ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பொதுமக்கள் வருவது பாதுகாப்பற்றது என வருத்துறை கருதுகிறது. அதன் அடிப்படையில் தான் நேற்று தடை விதித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் 63 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் அந்த வெள்ளம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எனவே இது போன்ற வெள்ள காலத்தில் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்வதோ அங்கு குளிப்பதோ அசம்பாவிதங்கள் ஏற்படும். எனவே அந்த அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாகத்தான் வனத்துறை இரண்டாவது நாளாக கோவை குற்றாலத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை வைத்திருக்கின்றார்கள். யாரும் வர வேண்டாம், அதே போல தடையை மீறி செல்ல வேண்டாம் எனவும் வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை இந்த கோவை குற்றாலம் என்பது மூடப்படும். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக ஜூலை மாதம் 4ஆம் தேதி இது போன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மூடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முன்னதாகவே ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவை குற்றாலம் மூடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.